கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்து இயேசுவை தேடும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல அழைப்புகள் நம்மை தேடி வருகிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த அழைப்புக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களுக்கு அவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கிறார். அந்த அழைப்பு இந்த மத்தேயு 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் ஒரு அழைப்பை தெரிவிக்கிறது. கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு 3.5 வருஷம் 3.5 ஆண்டு காலங்கள் இயேசுவோடு கூட இருக்கிற இந்த சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பினால். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய விருப்பம் என்ன? இயேசுவை நீ விரும்புகிறாயா அல்லது நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிப்பாயானால், நீ இயேசுவை விரும்புவாயானால், அவரிடத்திலே அன்பு கூறுவாயானால் அவரை பின்பற்றுவாய். அவரிடத்திலே நீ அன்பு கூறுவாயானால் அவர் சொல்லுகிறபடி என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரை பின்பற்றுகிற மனுஷன் அவர் சொல்லுகிறதை செய்கிறவனாயிருக்கிறார். 12 சீடர்களும் இயேசுவின் வார்த்தையை கேட்டார்கள், அதன்படி நடந்தார்கள். 3.5 ஆண்டு காலமாக அவர் அவர்களுக்கு என்ன போதித்தாரோ அவைகளை அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள், அவருடைய வார்த்தையை செவி கொடுத்தார்கள், அவருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள், அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ ஆண்டு காலமாக திருமறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறீர்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பது கிடையாது. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவானாய், பாக்கியவதியாய் மாற வேண்டுமானால் நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும்.
அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால். ஆகவே ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமப்பதற்காக ஒரு அழைப்பு விடுவிக்கிறார். அப்ப அந்த அழைப்பு விரும்பினால், இன்றைக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? ஆசீர்வாதம் பெறுவதற்கு விருப்பம் இருக்கிறது. வாழ்க்கையிலே நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவதற்கு விருப்பம் இருக்கிறது. எல்லார் மத்தியிலும் எல்லா விதமான சம்பத்துகளோடு ஆஸ்திகளோடு வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதே தவிர, ஆண்டவராகிய இயேசுவுக்காக அவைகளை வெறுக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை பாடு, உபத்திரவம், அவமானம், நிந்தை, கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், இதெல்லாம் தான் சிலுவை. ஆகவே இதெல்லாம் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு சுமந்தார். சிலுவையை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆனால் அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டும். நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் வியாகுலப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் கேட்கிறோம். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துப்பட்ட பாடுகளை நினைக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், இகவர நன்மைகளை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடிகளை நான் பின்பற்றுவது கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து செயல்படுவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாய்மாரே, தகப்பன்மாரே, என் அன்புக்குரியவர்களே, கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? சிலுவையை சுமக்கிறதுக்கு ஒரு அழைப்பு. விரும்பினால் தான் சிலுவையை சுமக்க முடியும். விருப்பம் இல்லாத சிலுவையை சுமக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் பாடுகளை சுமப்பது கிடையாது, பழிகளை சுமப்பது கிடையாது, நிந்தைகளை சுமப்பது கிடையாது, அவமானங்களை சுமப்பது கிடையாது. அதுவும் கிறிஸ்துவின் நிமித்தமாக. நம்முடைய வாழ்க்கையில வர கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வேறு. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் அதை சிந்திக்கணும். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன பாடுபட்டாய்? கிறிஸ்து இயேசுவுக்காக நிந்திக்கப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவுக்காக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாயா?
கிறிஸ்து இயேசுவுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? ஒன்றுமில்லையே. வாரத்தில் ஒரு நாள் நடக்கும் பரிசுத்த ஆராதனைக்கே நீ சரியாய் வருவதில்லை. ஒரு உபவாச கூட்டத்துக்கு வருவது கிடையாது. ஒரு வேதபாட கூட்டத்துக்கு வருவது கிடையாது. ஒரு வீட்டு கூட்டத்திலே கலந்து கொள்வது கிடையாது. இதெல்லாம் செய்யாத நீங்கள் எப்படி சிலுவையை சுமக்க முடியும்? சிலுவை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை உண்டு. அந்த சிலுவை கிறிஸ்துவ நிமித்தமாக நீ சுமக்க வேண்டும். உன்னுடைய குடும்ப பாரங்களையோ உன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்களையோ சுமப்பது அல்ல சிலுவை. கிறிஸ்து இயேசுவுக்காக, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் பாடுகளை சுமக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆகவே அவர் சொல்லுகிற அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அநேக விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா? அன்பு உங்களுக்குள்ள இருந்தால் சிலுவை சுமக்க வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், ஒரு தாகம், ஒரு பாரம் இருக்கும். என்ன செய்கிறோம்? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் சிலுவை சுமப்பதற்கு. விரும்பினால்தான் சுமக்க முடியும், விருப்பம் இல்லாமல் சுமக்க முடியாது. சீரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்டவன் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவர் மும்முறை கீழே விழுந்தார். அப்படி அவர் விழுந்தபோது அந்த சீரேனே ஊரானாகிய சீமோனை அழைத்து சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொல்லி போர் சேவகர்கள் வற்புறுத்தி அவனை சிலுவை சுமக்க வைத்தார்கள். அந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் போர் சேவகர்கள் வற்புறுத்தினபடினாலே சிலுவையை சுமந்தான். ஐயோ, பாவம் அறியாத இந்த இயேசு பாவியாக எனக்காக சிலுவையை சுமக்கிறாரே, இவரோடு கூட சேர்ந்து நானும் இந்த சிலுவை சுமக்கிறதற்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அவன் முன் வருகிறான். வற்புறுத்தப்படுகிறான், ஆனாலும் முன் வருகிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு சீஷர்களுக்கு என்ன சொல்கிறார்? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யார்? சீஷர்களாக இருக்கிறீர்களா அல்ல விசுவாசிகளாக இருக்கிறீர்களா? விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பெயர் தான் சீஷர்கள். எல்லோருக்கும் சீஷர்கள் பெயர் சொல்ல முடியாது. விசுவாசித்து அவரை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்ற வேண்டும். இவர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொண்டார்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு ஒரு நல்ல போதகர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலங்கள் போதித்தபடினாலே அவரை பின்பற்றினார்கள். அவரை விசுவாசித்து பின்பற்றினவர்களுக்கு பெயர்தான் சீஷர்கள். அந்த சீஷர்களுக்கு பெயர்தான் அந்தியோக்கியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் அனுப்பினபடினாலே அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நமக்காக சிலுவையை சுமந்தார். நமக்காக சிலுவையிலே பலியானார். நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நமக்காக சிலுவையிலே உயிர் நீத்தார். தன் ஜீவனை கொடுத்தார். தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு, உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை பின்பற்றுகிறாயா?
நீ என்னை விரும்புகிறாயா? நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாயா? நீ என் வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? நீ என் வார்த்தையை விசுவாசிப்பாயானால், நீ என்னை ஏற்றுக்கொள்வாயானால் என்னை பின்பற்றி வா. நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஞானஸ்தானம் பெற்றதனாலே நீ கிறிஸ்தவன் அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதனாலே நீ கிறிஸ்தவன் அல்ல. என்னை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். என்னுடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். சத்தியம் இல்லை என்றால் நித்தியம் கிடையாது. அந்த நித்தியத்திலே பிரவேசிப்பதற்கு தான் கிறிஸ்து இயேசு சிலுவையை சுமந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உனக்கு கிடைத்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை நேசிக்கிறாயா? நீ அவரை விசுவாசிக்கிறாயா? அவரை பின்பற்றுகிறாயா? அவரை பின்பற்றுவாயானால் நீ சிலுவை சுமப்பாய். உலகத்தை பின்பற்றுகிறவன் சிலுவையை சுமக்க முடியாது. உற்றார், உறவினர், இனத்தார், நண்பர்கள், இவ்வுலகத்துக்குரிய லௌகீக வாழ்க்கை, இவ்வுலகத்துக்குரிய சுகபோக வாழ்க்கையில இருக்கிறவன் சிலுவையை சுமக்க முடியாது. பட்டத்தையும் பதவியையும் பணத்தையும் பொருளையும் சேர்க்கிறவன் சிலுவையை சுமக்க முடியாது. சிலுவையை சுமக்க வேண்டுமானால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் உன் சுயங்கள் சாகவில்லையே. நீ சுயநலவாதியாக அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தன்னலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, பிறர் நலம் கருதுவது இல்லையே. சற்று சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே நீ ஒரு உருமாற்றம் அடைய வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். உன் வாழ்க்கையிலே நீ மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். நீ என்ன செய்கிறாய்? சுயநலமாய் வாழ்கிறவன் மகிமைக்குள் பிரவேசிக்க முடியாது. சுகபோகமாய் வாழ்கிறவன் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மனம் போன போக்கிலே போகிறவன் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறான். ஆகவே இந்த சிலுவையை சுமப்பதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தருணத்தை தருகிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உன்னை வெறுக்க வேண்டும், இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிலுவை சுமக்க முடியும். நீ உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவாயானால், நேசிப்பாயானால் சிலுவை சுமக்க முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இந்த பவுல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார். நீ எதை விட்டாய்? உன் ஆசை இச்சைகளை இன்னும் விடவில்லையே. பணம், பொருள், ஆஸ்தி, சம்பத்து, இவைகளை இன்னும் நீ விடவில்லையே. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அருமையானவர்களே, அவன் போய்விட்டான், திரும்பி வரவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாய், ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்க்கிறாய். சுக வேண்டும், பலன் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், உயர்வு வேண்டும், முன்னேற்றம் வேண்டும், இந்த உலகத்துக்குரிய எல்லாம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே தவிர இயேசுவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவுக்காக நீ எதை இழந்திருக்கிறாய்? இயேசுவுக்காக எதை விட்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து உனக்காக பரலோகத்தையே விட்டு வந்தாரே. பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தவர்
பிதாவின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர் தன்னுடைய அதிகாரங்களை விட்டு, தன்னுடைய ஆளுகையை விட்டு இந்த பூமிக்கு தேவகுமாரன், ராஜகுமாரன், ஒரு மனுஷகுமாரனாய் அவதரித்து இந்த பூமியிலே வந்துதித்தாரே, உனக்காக அல்லவா சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்தார். உனக்காக அல்லவா கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட என் சகோதரனே, சகோதரியே, என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இன்றைக்கு உணர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். விரும்பினால் நீங்கள் சிலுவை சுமக்கலாம். மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி நீங்கள் எறிந்து விட்டால் சிலுவை சுமக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, அருள்நாதர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். சீஷர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பை 11 சீஷர்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு உலகமெங்கும் அந்த 11 பேரோடு கூட 12வது நபராக 12 சீடர்களாய் உலகமெங்கும் பேசப்படுகிறார்கள், பிரசங்கிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்தபடினாலே, கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே, கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினபடினாலே இன்றைக்கு உலகமே இந்த 12 அப்போஸ்தலர்களை பார்க்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வீர்களானால், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்களானால் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசப்படுகிறார் என்றால், பிரசங்கிக்கப்படுகிறார் என்றால் காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அவர் சுமந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை அவர் சுமந்தார். இயேசு சொன்னபடியே அவர் வாழ்ந்தார். இயேசுவை போலவே இருந்தார். எத்தனையோ ஆண்டுகளாய் திருமறை செய்திகளை, வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எத்தனையோ ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆராதனையை அனுசரித்து வருகிறாய், ஈஸ்டர் ஆராதனையை அனுசரித்து வருகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே. பெயருக்காக கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர உண்மை கிறிஸ்தவனாய் இல்லையே, சாட்சியுள்ள கிறிஸ்தவனாய் இல்லையே, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் ஒரு கிறிஸ்தவனாய் நீ இல்லையே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய காலங்களை, நேரங்களை எல்லாம் நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விருப்பம் இருக்கிறதா? உனக்குன்னு ஒரு சிலுவையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தமாய் பாடுகளை சுமக்க, பாடுகளை அனுபவிக்க, பாடுகளை சகிக்க உனக்கு விருப்பம் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்காக வாழ உனக்கு விருப்பம் இருக்கிறதா? அப்படி என்றால் உன்னை அர்ப்பணி, உன்னை ஒப்புக்கொடு. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். சிலுவையை சுமப்பதற்கு எந்த இறையில் கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் போதும். இயேசுவை விசுவாசித்தால் போதும், அவரை பின்பற்றினால் போதும், சிலுவை சுமக்கலாம். ஆனால் இதற்கென்று ஒரு வகுப்பு எடுக்க வேண்டும், அந்த வகுப்பிலே சேர்ந்து படித்து பிறகு சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த நேரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயானால் உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை உயிரோடு கூட எழுப்பினார். மரித்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கு உன்னையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார், உயர்த்துகிறவரா இருக்கிறார், உன்னதங்களிலே அமர செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே
உன்னை அர்ப்பணிப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாளிலே உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நீ அர்ப்பணிப்பாயானால் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடவில்லை என்றால் இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, 12 சீடர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து உம்மை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை பிரசங்கித்தார்கள். உமக்காக பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை, மரணத்தை ஏற்றார்கள். இன்றைக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொன்னது போல அவர்களும் சாட்சியாய் நிற்கிறார்களே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சாட்சியாய் மாற்றும். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்களே. எத்தனையோ ஆண்டுகளாய் திருமறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே. இந்த செய்தி அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கட்டும். இந்த செய்தி சிலுவை சுமப்பதற்கு அர்ப்பணிப்பின் செய்தியாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக சிலுவை சுமக்கிறவர்களாய், இயேசு சொன்னது போல தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடன் சொன்னீரே, அது போல ஒவ்வொருவரும் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில உம்மை பின்பற்றக்கூடாதபடிக்கு, உம்முடைய சிலுவை சுமக்கக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்குமானால் எல்லா தடைகளை உடைத்து போடும். மாம்சத்துக்குரிய தடைகள், உலகத்துக்குரிய தடைகள், எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடும். எல்லா ஆசை இச்சைகளை சிலுவையில் இயேசுவை நாமத்திலே அறைகிறோம். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சியாய் மாற உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 5046622467, IFSC கோட் HDFC 000416 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.